தடுமாறினாலும் தடம் மாறாத தலைவன். தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். தாவீது சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வரும்போது தாவீது தடுமாறினாலும் மறுபடியும் தடம் புரண்டு போகவில்லை. அதான் நம்முடைய மெயின் போக்கஸ். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது. வேதாகமத்துல நம்ம படிக்கும் போது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பலாம். நாளா தெரிந்து கொள்ளப்பட்டவனா, தெரிந்து கொள்ளப்பட்டவளான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் அனைவரும் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். இந்த உலகத்துல பிறக்கிற எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு பெண்ணும் தேவனுடைய திட்டம் இல்லாதபடிக்கு இந்த உலகத்துல உருவாகல. இதை மறந்துட வேண்டாம். We are not an accident. We are under the marvelous plan of God. கடவுளுடைய அந்த உன்னத சித்தத்திற்கு கீழே தான் இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த சித்தத்துக்குள்ள நம்மை அப்படியே விட்டு கொடுத்து ஒரு களிமண் குயவனுடைய கையில கொடுக்கும் போது அது எவ்விதமாக வரையப்படுகிறதோ அவ்விதமாக விட்டு கொடுக்கும் போது தேவனுடைய திட்டம் நிறைவேறும். அவருடைய கையை விட்டு விலகி செல்வோமானால் இழந்து விடுவோம். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர் இவர் இந்த தாவீதுன்னு சொல்லி படிச்சோம். இரண்டாவது, தேவனாலே ஆயத்தப்படுத்தப்பட்டவர் இந்த தாவீது. தேவன் அவருடைய உன்னத திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் பல்வேறு வித வாய்ப்புகளை கொடுக்கிறார். எந்த வாய்ப்புகளை கொடுத்தார்? குடும்பத்தின் நிராகரிப்பு, தேவன் தாவீதின் கையிலே கொடுத்த பொறுப்பு. மூன்றாவது, தேவன் கொடுத்த வாய்ப்பு. தேவன் கொடுத்த வாய்ப்பை தாவீது பயன்படுத்தி கொண்டார். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல மாபெரும் வெற்றியை குறித்து படித்தோம். அண்ணன்மார்களை பார்க்க சென்ற தாவீது, அண்ணன்மார்களுக்கு உணவு கொண்டு சென்ற தாவீது ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறார். கோலியாத்துடைய சவாலை கேட்டு தேவன் ஒரு முகாந்திரத்தோடு அங்கு கொண்டு வந்தார் என்பதை கண்டுபிடித்து அதற்காக தன்னுடைய ஜீவனையும் பணையும் வைத்து தேவனை விசுவாசித்து கோலியாத்தை வீழ்த்துகிறார் தாவீது. அப்போ வாழ்க்கையின் யதார்த்தமான சூழ்நிலைகள்ல கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கிறார். எதற்காக வாய்ப்பு கொடுக்கிறார்? எதிர்கால திட்டத்திற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக வாய்ப்பு கொடுக்கிறார். நம்முடைய கண்களும் நம்முடைய செவிகளும் நம்முடைய இருதயமும் திறந்திருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம அடுத்து படிக்க போற முக்கியமான ஒரு பகுதி வேதாகமத்துடைய அடுத்த பக்கம். என்ன பக்கம்? பாடுகள் மூலமாக தேவன் தாவீதை பக்குவப்படுத்தினார். பாடுகள் மூலமாக பக்குவப்படுத்தப்பட்ட தலைவன். நல்ல ஒரு ஏரியா இல்லையா? தேவன் தாவீதை ராஜாவாக உருவாக்குவதற்கு தாவீதுடைய தலையிலே கிரீடத்தை வைக்கவில்லை. அதற்கு பதிலாக தாவீதுக்கு முன்பாக ஒரு கோலியாத்தை கொண்டு வந்து விட்டார் என்று ஒரு தேவனுடைய மனிதர் சொல்லுகிறார். முக்கியம் இல்லையா? அவ்வளவு பெரிய திட்டம் நிறைவேறக்கூடிய தாவீதுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வருகிறது? இருதயத்திற்கு ஏற்றவன். அண்ணன்மார்கள்லாம் தேவன் பார்க்கும்போது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருந்தார்களான்னு சொல்லி தெரியல. ஆனால் சிறுவனாகிய தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், தேவன் மீது விசுவாசம் உள்ளவன், தேவனுக்கென்று வைராக்கியம் உள்ளவன். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எப்படி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்க முடியும்னு சொல்லி அவ்வளவு பெரிய இஸ்ரவேலின் படை நடுங்கும் போது தேவன் மீது வைராக்கியமாக ஒரு கவன் கல்லின் மூலமாக அவரை வீழ்த்தினவர். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் எவ்வளவு உயர்த்தியிருக்க வேண்டும் இல்லையா? இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருமா? வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்களும் உண்டு, தேவனுடைய பாதுகாப்பும் உண்டு, அதே நேரத்துல வாழ்க்கையிலே பாடுகளும் உண்டு. இது வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம். இன்னைக்கு செழுமை கொள்கை என்னைக்குமே இல்லாத அளவுக்கு பயங்கரமா பரவி இருக்கு. கர்த்தரை நீ பின்பற்றுவாயானால், கர்த்தரை கனம் பண்ணுவாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையே வராது என்ற போதனை ஒரு காயினுடைய, ஒரு நாணயத்துடைய ஒரு பக்கம். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய பாதுகாப்பு, மற்ற எல்லா காரியங்களும் ஒரு வாழ்க்கையின் ஒரு பக்கம். அடுத்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, இழப்புகள் உண்டு, புரிந்து கொள்ள முடியாத பாதைகள் உண்டு. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன் இவைகளை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் நம்ம கேட்டோம்னா, கர்த்தர் அவைகளையும் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கால திட்டத்திற்கு என்று நம்மை உருவாக்குகிறார். சரி, இது புதிய ஏற்பாட்டுல இருந்து சத்தியம் உண்டா? சத்தியம் உண்டு. ஒரு சில வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலிருந்து வாசித்து விட்டு நம்ம 1 சாமுவேலுக்கு வரலாம்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த வசனங்களை கொஞ்சம் பாருங்களேன். பவுலும் அவருடைய சக ஊழியரும் ஊழியம் செய்யறாங்க. அந்த இடத்துல ஊழியம் செய்து பல மாதங்களாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு போதிக்கிறார்கள். அந்த சீஷர்களுடைய மனதை திடப்படுத்துகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு, பலப்படுவதற்கு உதவி செய்கிறார். செஞ்சுட்டு அவங்களுக்கு நிறைய காரியங்களை அட்வைஸ் பண்றாங்க, புத்தி சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்து பாருங்களேன், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். யாரிடத்திலே சொன்னார்கள்? புதிய விசுவாசிகளிடத்திலே சொன்னார்கள். யாரிடத்திலே சொன்னார்கள்? ஆதி சபையிலே புதிதாக வந்த விசுவாசிகளிடத்துல சொன்னாங்க. அப்போ வேதாகமத்துடைய போதனை என்ன? அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். தெசலோனிக்கேயர்ல இருந்து ஒரு சில வசனங்கள், ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இந்த இடத்துல பவுல் தெசலோனிக்கேய திருச்சபைக்கு எழுதும் போது என்ன எழுதுறாரு பாத்தீங்களா? இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிப்பதற்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. we are appointed for that. நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்முடைய பொறுப்பு. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க எந்த பாதையில கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். ஏன் இந்த பாதையை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்? குடும்பமாக இருந்தாலும் சரி, என்னுடைய சரீர பலவீனமாக இருந்தாலும் சரி, நான் பணிபுரியக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, உறவினர்கள் மத்தியில உள்ள பாடுகளாக இருந்தாலும் சரி, சமுதாயத்திலே என்னுடைய வாழ்க்கையின் பங்காக இருந்தாலும் சரி, ஏன் என்ற கேள்விக்கு வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், நாம் இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையை படிக்கும் போது வாரன் வியாஸ்பி எனப்பட்ட வேத பண்டிதர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த பகுதிக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு ஃபியூஜிட்டிவ் ஹீரோ. ஃபியூஜிட்டிவ் ஹீரோ அப்படின்னு அர்த்தம் தப்பி ஓடிய தலைவன். பாருங்களேன், கோலியாத்துக்கு முன்னாடி நின்று சவால் விட்ட அதே தாவீது, ஆனால் அடுத்து தன்னுடைய உயிரை காப்பதற்காக காடுகளிலேயும் மலைகளிலேயும் ஓடி ஒளிகிறார். அப்ப அவருக்கு அவிசுவாசம் இருந்துச்சுன்னு சொல்லிடலாமா? அப்படி சொல்ல முடியாது. எத்தனை அதிகாரத்துல இருந்து எந்த அதிகாரம் வரைக்கும்? 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல இருந்து 2 சாமுவேல் 1வது அதிகாரம் வரைக்கும் ஃபியூஜிட்டிவ் ஹீரோவா தான் வர. தப்பி ஓடிய தலைவனா இருக்கார், ஓடிக்கிட்டே இருக்கார். எத்தனை வருஷம் தெரியுமா? 10 ஆண்டுகள். ஏன் 10 ஆண்டுகள் தாவீது உபத்திரவப்பட வேண்டும்? ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்கல்ல 2 வேத ஆராய்ச்சிக்கு முன்னாடி. தாவீது எப்படி இந்த பாதையில கடந்து போனாங்க? இந்த பாதையில தாவீதாலே எவ்விதமாக உறுதியாக நிற்க முடிந்தது? அந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் இதை எழுதி வைத்திருக்கிறார். அப்போ வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், பாடுகள் நம்மை பரம திட்டத்திற்கென்று ஆயத்தப்படுத்துகிறது. தாவீதுடைய வாழ்க்கையிலேயும் இவ்விதமாக கர்த்தர் பரம திட்டத்திற்கென்று ஆயத்தப்படுத்தினார். இப்போ நம்முடைய வேதாராய்ச்சி பகுதிக்கு வரலாம். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துக்கு வரலாம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலுமிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்கள் நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கிறோம்? சவுலுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன?
சவுல் தேவனை விட்டு தடம் புரளுவதற்கான முக்கியமான காரணம் என்ன? தன்னுடைய வாழ்க்கையின் குறைவுகளை உணராதபடிக்கு சவுல் பொறாமைப்பட்டார். இந்த பகுதியில என்ன பார்க்கிறோம்? ஒரு பெரிய வெற்றி பெற்றுவிட்டு தாவீது எருசலேமுக்குள்ள வரும்போது அந்த பெண்கள் பாட்டு பாடுறாங்க. அவர்களை வெற்றி பெற்றவர்களை வரவேற்று புகழ்ந்து பாடும்போது ஒப்பிட்டு பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. 10 மடங்கு அதிகமான வெற்றி. இது உண்மையா? உண்மைதான், உண்மைதான். முழு இஸ்ரவேல் படையும் பயந்து நடுங்கும் போது ஒரு தனி மனிதனாக நின்று கர்த்தருக்கென்று அந்த யுத்தத்தை நடத்தினவர் தாவீது. அப்ப அவரை புகழ்ந்து பாடுறாங்க. இது புகழ்ச்சி. அந்த புகழ்ச்சியை எவ்விதமாக கையாளுவதுன்றது சவுலுக்கு முடியல. என்ன பாக்குறோம்னா, வாசிக்க கேட்டோம்ல, சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். ஜெலஸ் ஐன்னு சொல்லி படிச்சோம். பொறாமையின் கண்ணோட்டத்தோடு பார்க்க ஆரம்பித்தான். சவுலுக்கு தாவீது நண்பனா? நண்பன் தான், தோழன் தான். சவுல் தாவீதை நேசித்தான் என்பதை நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு புகழ்ச்சி, ஒரு பெரிய புகைச்சலை சவுலுடைய உள்ளத்துல ஏற்படுத்திருச்சு. பொறாமை வந்துருச்சு. பொறாமை வந்த உடனே விளைவு என்ன தெரியுமா? அந்த நாள் முதற்கொண்டு என்றைக்கு புகழ்ந்தார்களோ அந்த நாள் முதற்கொண்டு தாவீதை ஒழித்து கட்ட வேண்டும் என்று, தாவீதை போட்டியாக, தாவீதை ஒரு த்ரெட்னா என்னுடைய இடத்துக்கு அவன் வந்துருவானோ அல்லது என்னுடைய புகழை அவன் எடுத்துக்கொள்வானோன்ற ஒரு பயமும் பாதுகாப்பற்ற மனப்பான்மையும் சவுலுக்குள்ள வந்துருச்சு. இந்த பொறாமைக்கு, இந்த இப்படிப்பட்ட கசப்புக்கு, வெறுப்புக்கு தாவீது காரணமே இல்லை. யாரோ ஒரு பெண்கள் பாடினார்கள். எந்த சவுல் இவனை வாழ்த்தி அனுப்பினாரோ அதே சவுல் உள்ளத்துல பொறாம வந்துருச்சு. இவ்விதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? நான் ஒண்ணுமே தப்பு பண்ணல. நான் ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாக நான் வாழுகிறேன். ஆண்டவருடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேன். என்னை குறித்து நான் பெருமையா புகழ்ந்து யார்த்தையுமே நான் சொல்றது இல்லை. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு சொல்லி கர்த்தருக்கு என்று உண்மையாக வாழ்கிறேன், உண்மையாக பணி செய்கிறேன். ஆனால் மக்கள் என்னை பகைக்கிறார்கள். மக்கள் நான் கெட்டு போகணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எனக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்யறாங்க. காரணம் என்ன? நம்முடைய உள்ளத்திலே பொறாமை இல்லை, ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே பொறாமை இருக்கிறது. இதை நாம் தடுக்க முடியாது. பொறாமையை குறித்து சவுலுடைய வேதாராய்ச்சி படிச்சு பாருங்க. பொறாமை எலும்புருக்கி. பொறாமை அப்படியே எலும்புகளை அழுக பண்ணுன்னு சொல்லி படிச்சோம். அதுல நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். பொறாமை பயங்கரமானது. ஆனா அந்த பொறாமை யாரை பாதிக்கிறது? தாவீதை பாதிக்கிறது. பல்வேறு விதங்கள்ல பாதிக்கிறது. பொறாமை பகைக்கு நேராக வழி நடத்துகிறது. அப்ப இப்படி பொறாமைப்படும் போது நம்மை மக்கள் பார்க்கும்போது அவர்களுடைய கண்கள்ல காய்மகாரமாய் பார்த்தாருன்னா என்ன செய்யறது? இந்த இடத்துல தாவீது என்ன செய்தார்ன்றத பார்க்கலாம். 18வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. இந்த வசனத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் வசனங்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு வசனத்துக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? காய்மகாரமாய் பார்த்தான். சவுல் தாவீதை ஒழிக்க வேண்டும் என்று விரும்பினார். சவுல் யார் தெரியுமா? ராஜா. மறந்துடாதுங்க. தாவீது யார்? சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன். தாவீது யார்? சவுலுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கார். சவுல் மேல பொல்லாத ஆவி வந்து இறங்கும் போது சுரமண்டலமாகிய வாத்தியத்தை தாவீது வாசித்தபடியினால, தாவீதோடு கர்த்தர் இருந்தபடியினால அந்த பொல்லாத ஆவி அவர் விட்டு போயிடும். அப்போ சவுலுக்கு உதவி செய்யும்படியாக தாவீது வந்திருக்கிறார். அதுல அழகாக வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. தாவீது தினம்தோறும் செய்கிறபடி, டெய்லி வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு? சவுலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது டெய்லி செய்யற மாதிரி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். இந்த பொறாமையோ எரிச்சலோ தாவீதை பாதிக்கவே இல்லை. எந்த விதத்துல பாதிக்கலை? தாவீது தீமைக்கு நன்மை செய்கிறவராகவே காணப்பட்டார். இவன் இந்த அளவுக்கு என் மேல பொறாமப்படுறாரே, நான் கெட்டு போக வேண்டும் என்று யோசிக்கிறாரே, ஆகவே நானும் அவர் கெட்டு போக வேண்டும் என்று யோசித்திருக்கலாம் இல்லையா தாவீது? யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு, இவ்வளவு பொறாமப்படுற ஒரு மனுஷனுக்கு நான் வந்து அவன் சுகமடைவதற்காக இந்த வாத்தியத்தை வாசிக்கலாமான்னு சொல்லி தாவீது யோசித்திருக்கலாம் இல்லையா? யோசிக்கல. தினம்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை அவன்
வாசித்து கொண்டிருந்தான். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? மற்றவர்களுடைய பொறாமை, மற்றவர்களுடைய எரிச்சல் நம்மை நோக்கி வரும்போது நாம் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக, நாம் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பதிலாக, தேவன் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக அந்த மனிதர்களையே நாம் நோக்கி பார்த்து விடுகிறோம். ஏன் இப்படி பேசிட்டாங்களே, இப்படி செயல்படுறாங்களே, பயப்படுறோம். என்ன செய்வாங்களோன்னு சொல்லி பயம் நமக்குள்ள வந்துருச்சு. தாவீதுக்குள்ள பயம் வந்துச்சா? பயம் வந்துச்சு. ஆனால் எந்த சூழ்நிலையிலேயும் தாவீது மாம்சத்திலிருந்து செயல்படவில்லை. பாவ சுபாவத்துக்கு இடம் கொடுத்து சவுல் எவ்விதமாக செயல்பட்டாரோ அவ்விதமாக செயல்படவில்லை. அதனாலதான் கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லும் போது, தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் சொல்லி சொல்றார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, பொறாமை உங்களை நோக்கி வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பொறாமை நம்மை நோக்கி வரும்போது நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தாவீது நன்மை செய்தார், தன்னுடைய கடமையை நிறைவேற்றினார். எந்த பொறாமையும் காய்மகாரமான பார்வையும் தாவீதை பாதிக்கவில்லை. காரணம், தேவனுக்கு முன்பாக உத்தமமான ஒரு மனிதன். பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் பரம பண்புகளை உருவாக்குகிறது. மறக்க வேண்டாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாடுகள், பிரச்சனைகள் பரம பண்புகளை நம்ம உள்ளத்துல இருந்து வெளியே கொண்டு வருகிறதா அல்லது பாவ சுபாவத்தை வெளியே கொண்டு வருதா? நம்ம யோசித்து பார்க்கலாம். சரி, அடுத்து இந்த பொறாமை எதாக மாறுகிறது? அடுத்து பகையாக, கொலை முயற்சியாக மாறுகிறது. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 10வது 11வது வசனங்களை வாசிங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். வசனத்தை பாருங்களேன். தாவீது மறுபடியும் நன்மை செய்கிறார். யாருக்கு? சவுல் சுகமாவதற்காக தன்னுடைய கையில கொடுக்கப்பட்ட வேலையை தன்னுடைய அப்பா எதுக்காக அனுப்புனாங்களோ அந்த வேலையை தாவீது செய்யறார். யார் இந்த தாவீது? பெரிய கோலியாத்தை வீழ்த்தின தாவீது, முழு இஸ்ரவேல் மக்களாலும் புகழப்பட்ட தாவீது. ஆனா உட்கார்ந்து இந்த சவுலுக்கு முன்னாடி வாத்தியத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். சவுல் கையில ஈட்டி இருக்கு. பொறாமை அடுத்து எந்த படிக்கு நேராக போகிறது? பகைக்கு நேராக, கொலை முயற்சிக்கு நேராக போகிறது. தாவீதை பார்த்த உடனே பயங்கர கோபம் வருது சவுலுக்குள்ள. அதனால இவன் எனக்கு போட்டியாக இருக்கிறான், இவனை ஒழித்து விட வேண்டும் சொல்லி ஈட்டி எடுத்து அவன் மேல எறிகிறார் சவுல். ஆனால் தாவீது அந்த ஈட்டிக்கு விலகி தன்னை காத்துக்கொண்டான். தன்னை காத்துக்கொண்டான். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும். ஈட்டி தன்னை நோக்கி வரும்போது, தனக்கு எதிராக மனிதர்கள் செயல்படும் போது கர்த்தர் தன்னை காத்துக்கொள்வார் என்று ஞானம் இல்லாமல் நடந்து கொள்ளவில்லை தாவீது. தனக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய சுய அறிவை பயன்படுத்தி தாவீது அவனுடைய கையில் இருந்து தப்பித்துக் கொண்டான். ஆனால் தொடர்ந்து அவனுக்கு நன்மை செய்தான். அநேக நேரங்கள்ல மக்கள் போதிக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் சொல்லி கொடுத்தது கல்லுக்கு கண், பல்லுக்கு பல். அந்த பிரமாணம் பழைய ஏற்பாட்டுடைய பிரமாணம், நியாய பிரமாணம். அப்படி வசனத்துல இருக்கா? வசனத்துல இருக்கு. ஆனா அந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? இஸ்ரேல் பீப்புளுடைய கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசு சட்டம். இஸ்ரவேல் மக்கள் தவறு செய்யும் போது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்ற அந்த சட்டம் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சுன்னா, சாதாரண ஒரு கண்ணை ஒரு மனிதன் தெரியாம காயப்படுத்தி விடுறதுக்கு பதிலா அவனை கொலை செஞ்சு விடக்கூடாது என்பதற்காக அந்த சட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அதனால நம்ம அந்த சட்டத்தை பார்க்கும்போது என்ன யோசிக்கிறோம்னா, இப்ப என் வலது கண்ணில் ஒருத்தர் குத்திட்டாருன்னா அதே மாதிரி ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி அவங்க வலது கண்ணில் குத்திடுவாங்க. இந்த 32 பல்ல 4வது பல்ல ஒரு ஆள் உடைச்சிட்டாருன்னா அந்த 4வது பல்ல பார்த்து உடைச்சிருவாங்க நம்ம யோசிக்கிறோம். அந்த அர்த்தம் கிடையாது. அந்த அர்த்தம் இல்லை. அவர்களுடைய தவறுக்கு மிஞ்சின அளவுக்கு தண்டனை கொடுக்க கூடாது, மரண தண்டனை கொடுக்க வேண்டிய நிறைய சட்டங்கள் அதுல இருக்கு. இன்னைக்கு நம்முடைய நாட்டினுடைய சட்ட திட்டங்கள்ல இருக்கு. அது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு சட்ட திட்டங்கள், அந்த டைம்ல கொடுக்கப்பட்ட திட்டங்கள். புதிய ஏற்பாட்டில் அந்த திட்டங்கள் இருந்துச்சு, சட்ட திட்டங்கள் இருந்துச்சு. விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை என்ன செஞ்சாங்கன்னா கொண்டு வந்து கல்லெறிந்து கொல்ல வேண்டும் சொல்லி சொன்னாங்க. அது மோசேயுடைய சட்டத்திட்டம். சரி,
பழைய ஏற்பாட்டுல சட்டத்திட்டம் இருந்துச்சு, பழைய ஏற்பாட்டுல கொலை செய்யாதிருப்பாயாகன்னு இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டிலையும் கொலை செய்யாதிருப்பாயாகன்றது இருக்கு. ஆனா மக்கள் போதிக்கிறது என்னன்னா, பழைய ஏற்பாட்டிலே அவ்விதமாக சொன்ன கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலே பகைவர்களை நேசிக்க வேண்டும்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி போதிக்கிறாங்க. அப்படி அர்த்தம் இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. ஆண்டவருடைய பண்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பகைவர்களா இருக்கும்போது, துரோகிகளா இருக்கும்போது, தேவனுக்கு எதிராக செயல்படும் போது நம்மை நேசித்தார். அதே போல தேவனுடைய மக்கள் தேவனுடைய பண்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்தா. நீங்க வேதத்தை சரியா வாசிக்காட்டா தவறாக புரிந்து கொள்வீர்கள். வேதத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா, உன்னுடைய எதிரியுடைய ஆடு, உன்னுடைய எதிரியுடைய மாடு குழியில விழுந்துருச்சுன்னா கண்டுகொள்ளாம போகாத, அதை எடுத்து காப்பாற்றுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். என்ன அர்த்தம்? தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதான் வேதாகமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, தொடர்ந்து நன்மை செய்கிறார். அதே நேரத்துல சவுல் வகுக்கக்கூடிய திட்டங்களில் இருந்து தன்னை ஞானமாக காத்துக் கொள்கிறார். புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? ஒரு வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 43, 44வது வசனங்களை வாசிங்க. உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சகிப்பிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனங்களை நீங்க கொஞ்சம் பாருங்களேன். 43வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? உனக்கு அடுத்தவனை சிநேகித்து, உனக்கு அடுத்தவனா நெய்பர், உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் சொல்லல, மறந்துடாங்க. சொல்லப்பட்டதுன்னு சொல்லும் போது அந்த வசனத்தை வேதபாரகர் பரிசேயர் அவிதமாக புரட்டி விட்டார்கள். யாரை சிநேகிக்கலாம்? உன்னை சிநேகிக்கிறவங்கள சரி சிநேகிக்க வேண்டும். நம்ம மக்கள் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அதான் அதோடைய அர்த்தம். நல்லவனை சிநேகி, யாரை பகைக்கலும்? சத்துருவை பகைக்கலும். பகைக்கு பகை, நன்மைக்கு நன்மை, சிநேகத்துக்கு சிநேகம், அன்புக்கு அன்பு, அதுக்கு பதிலாக பழிக்கு பழி. அவ்விதமாக யார் போதித்தார்? வேதபாரகர் பரிசேயர் போதித்தாங்க என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் சொல்லல. வேதபாரகர் பரிசேயர் வசனத்தை மாற்றி விட்டார்கள். இன்னைக்கு கூட நிறைய மக்கள் வசனத்தை தங்களுக்கு ஏற்ப மாத்திக்கிறாங்க இல்லையா? அவ்விதமாக மாற்றி போதித்து விட்டார்கள். அப்போ கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? பழைய ஏற்பாட்டிலேயே தான் சொன்னார். புதிய ஏற்பாட்டுல இன்னொரு படி மேல போய் சொல்றார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். 44வது வசனம் அதுமா சொல்லுது. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது யாருடைய பண்பு தெரியுமா? கர்த்தருடைய பண்பு. பவுல் எழுதுறாருல ரோமர்ல எழுதும்போது, நாம் பாவிகளா இருக்கையில், துரோகிகளா இருக்கையில், அவருடைய காணி ஆட்சிக்கு புறம்பா இருக்கையில், கர்த்தர் நம் மீது உள்ள அன்பின் நிமித்தமாக தன்னுடைய சொந்த குமாரனை கல்வாரி சிலுவையில் பலியாக கொடுத்தாரே. அந்த பண்பை தாவீது இங்க வெளிப்படுத்துகிறார். தன்னை காய்மகாரமாக பார்த்த சவுலுக்கு நன்மை செய்கிறார். தன்னை ஈட்டிய வச்சு செவற்றோடு குத்தி போட வேண்டும் என்று யோசித்த சவுலை தாவீது பகைக்கவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிப்போம், இது எப்படி நடக்கும்? கர்த்தருடைய பலத்தால மட்டும்தான் அருமையா நடக்கும். அருமையான சகோதர சகோதரிகளை, ஏன் இந்த மாதிரி சூழ்நிலையில கர்த்தர் அனுமதிக்கிறார்? அந்த சூழ்நிலையில தான் நானும் நீங்களும் யார் என்பது தெரியும். மக்கள் நம் மீது பொறாமைப்படும் போது, மக்கள் நமக்கு எதிராக செயல்படும் போது நாம் யார் என்பது தெரியும். ரியலா நம்முடைய உள்ளான தன்மை வெளியே வந்துடும். இந்த இடத்துல தாவீது பகைக்கவில்லை. சரி, அடுத்து அதோட முடிஞ்சு போச்சா? அந்த பிரச்சனை தொடர்கிறது. 18வது அதிகாரத்துல 13வது 14வது வசனங்களை வாசிங்க. அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். சிஸ்டர் 12வது வசனமும் வாசிங்க. கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்களை கொஞ்சம் கவனிங்களேன்.
என்ன செய்கிறார்? பொறாமைப்படுகிறார். பொறாமை பகையாக மாறுகிறது. பகை கொலை செய்வதற்கு கூட தயங்கல். அடுத்து நீங்க பாருங்க, சவுல் தாவீதுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறார். ஏன் பயப்படுகிறார்? கர்த்தர் தாவீதோட இருக்கார். என்னதான் கொலை பண்ணணும்னு நினைச்சாலும் தாவீதை கொல்ல முடியவில்லை, கொல்ல முடியவில்லை. அதனால தன்னை விட்டு கர்த்தர் போயிட்டாரு. அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை சவுல் கண்டு கொண்டார். கேட்டீர்கள் அருமையான தேவனுடைய மக்களே, வாழ்க்கையின் பிரச்சனைகள் மத்தியில கடந்து செல்லும் போது, மக்கள் நமக்கு எதிராக செயல்படும் போது, ஆண்டவர் அனுமதிக்காதபடிக்கு உங்களுடைய என்னுடைய தலையில இருக்க ஒரு முடி கூட கீழே விழாது. மறந்துடாதுங்க, பயப்படாதுங்க, பயப்படாது. யார் பயப்படுறா தெரியுமா? தாவீது பயப்படல. யார் பயப்படுறா தெரியுமா? இந்த இடத்துல சவுல் பயப்படுகிறார். என்ன பயப்படுகிறார்? இன்செக்யூர்டு ஃபீலிங் சவுலுக்குள்ள வந்துருச்சு. பாதுகாப்பற்ற மனப்பான்மை சவுலுக்குள்ள வந்து விட்டது. விளைவு என்ன தெரியுமா? அவர் பொல்லாத திட்டங்களை தீட்டுகிறார். பொல்லாத திட்டங்களை தீட்டுகிறார். பொறாமை வருகிறது, பகை வருகிறது, கொலை முயற்சி வருகிறது. அதோடு ஓயவில்லை, பொல்லாத திட்டங்களை தீட்டுகிறார். என்ன திட்டம்? எப்படியாவது தாவீதை ஒழிக்க வேண்டும். பயந்தான். 13ஆம் வசனத்தை பாருங்க, ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அவன் தாவீதை அப்புறப்படுத்தினான். அப்புறப்படுத்துறதுன்னா உங்களுக்கு புரியுது இல்லையா? தன்னுடைய கண்களுக்கு முன்பாக இல்லாதபடிக்கு, மக்களுடைய கண்களுக்கு முன்னாடி இல்லாதபடிக்கு எந்த அளவுக்கு தாவீதை தனிமைப்படுத்த முடியுமோ, தாவீதை ஒதுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு முன்னணியிலே இருக்க வேண்டிய தாவீதை, முக்கியமான பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டிய தாவீதை தள்ளி அப்புறப்படுத்தி விட்டான் சவுல். கேட்டீர்கள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பாதையில் நீங்க கடந்து போறீங்களான்னு சொல்லி தெரியாது. மக்கள் நம்மை அப்புறப்படுத்தி விடுகிறார்கள் இல்லையா? நாம் அவர்களுக்கு போட்டியாக, நாம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழை நாம் எடுத்துக்கொள்கிறோம்ன்ற எண்ணம் ஒருவேளை வந்துருச்சுன்னா, பொறாம வந்துருச்சுன்னா, நம்ம எந்த இடத்துலயும் நம்முடைய பெயரோ நம்முடைய பிரசன்ஸோ இல்லாதபடிக்கு பார்த்துக் கொள்வதற்கு மக்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய மனதுல எத்தனை திட்டங்களை போடுறாங்கல்ல. ஒன்று, தாவீதை அப்புறப்படுத்தினான். இரண்டாவது பாருங்களேன், 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். நம்ம யோசிக்கலாம், அப்போ தாவீதுக்கு ப்ரமோஷன் தானே கொடுத்திருக்காரு? இல்ல இல்ல. பின்னாடி படிக்கும் போது அவருடைய அர்த்தம் புரியும். முறைப்படி தாவீது படிப்படியாக மேலே வர வேண்டும். ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா, 1000 பேருக்கு அதிபதியாக நியமிக்கிறார். 1000 பேருக்கு அதிபதியாக இருக்கும்போது தாவீது பல்வேறு பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். 2 காரணங்களுக்காக விதமாக செய்திருக்கலாம் சொல்லி வேத வியாக்கியானர்கள் சொல்றாங்க. ஒன்று, தாவீது 1000 பேருக்கு அதிபதியாக இருக்கும் போது அந்த போர்களை நடத்த வேண்டிய பொறுப்பு வருகிறது. அவருடைய வயதை விட அதிகமான பொறுப்பு. ஆகவே அந்த போரிலே தாவீது சாவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த பொறுப்பை கொடுத்து தாவீதை கொன்று விடலாம் சொல்லி யோசிக்கிறார். ஒன்று. இரண்டாவது, தாவீது இவ்விதமான பொறுப்புகளை நிறைவேற்றும் போது இங்க அரண்மனையில அல்லது மக்கள் பார்க்கக்கூடிய இடத்துல இல்லாதபடிக்கு தூர இடத்துல போய் அநேக போர் செய்ய வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது தாவீதுடைய புகழ் மங்கிவிடும் என்று சவுல் தப்பு கணக்கு போட்டு விட்டார். தப்பு கணக்கு போட்டு விட்டார். வாரன் வியாஸ் எழுதும் என்ன தெரியுமா சொல்றாரு? Faith is living without scheming. தவறாக திட்டமிடாமல் வாழ்வதுதான் விசுவாசம். நம்முடைய மாம்ச அறிவை பயன்படுத்தி எவ்விதமாக மற்றவங்களை கவுத்தி, மற்றவங்களுடைய பெயரை கெடுத்து, மற்றவர்களை தாழ்த்தி மேலே வர வேண்டும் என்பது விசுவாசிக்கு அழகு கிடையாது. நம்மள யாராவது அப்படி உண்டா? இருப்பீர்களானால் மனம் திரும்ப வேண்டியது முக்கியம். சவுல் அப்படிதான் இருந்தார். ஆகவே இவ்விதமாக பல்வேறு திட்டங்களை அவர் நிறைவேற்றினார். இதான் அவருடைய ஹிடன் அஜெண்டா. ஹிடன் அஜெண்டான்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஹிடன் அஜெண்டானா மறைமுக நோக்கம். மறைமுக நோக்கம். இந்த இடத்துல உலக மக்களுக்கு முன்னாடி 1000 பேருக்கு அதிபதியாக உயர்த்துவது போல உயர்த்தி தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்துல அவனை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற எண்ணம். வேதாகமம் கற்றுக் கொடுக்க கூடிய காரியம் என்ன தெரியுமா? நல்ல காரியத்தை தீமையான நோக்கத்தோடு செய்வோமானால் அது பாவம். தீமையான காரியத்தை நல்ல நோக்கத்தோடு செஞ்சா அது நன்மைன்னு சொல்லி பைபிள் சொல்ல. அநேகர் சொல்றாங்கல்ல, நல்லதுக்கு பொய் சொல்ல அவிதமாக வேதாகமும் சொல்ல, உலகம் சொல்லுது. அப்போ இந்த இடத்துல தீய நோக்கம் பாவமா? அப்போ இந்த இடத்துல சவுலுடைய நோக்கங்கள் எல்லாம் தீமையாக மாறிவிட்டது. பொல்லாத திட்டங்களை அவர் தீட்டுகிறார். 1000 பேருக்கு அதிபதியாக வைக்கிறார். பொறுப்புகள் மூலமாக தாவீதை ஒழித்து கட்டலாம் சொல்லி யோசித்தார். பொறாமை, பகை, கொலை முயற்சி, பொல்லாத திட்டம். ஆனால்
தேவன் இதை எடுத்து தாவீதை உருவாக்குகிறார். எவ்வளவு உன்னதமான ஒரு தேவன் இல்லையா? நம்மீது மற்ற மக்கள் பல்வேறு விதமான சேற்றை அள்ளி வீசும் போது, பல்வேறு மக்கள் பல்வேறு விதமான பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். கர்த்தர் அதை எடுத்து அதை நமக்கு ட்ரைனிங்கா மாற்றிடுறார். யோசேப்புடைய வாழ்க்கையில படித்தோம் இல்லையா? இந்த இடத்துல தாவீது அதை எவ்விதமாக மேற்கொண்டார்? 14ஆம் வசனம் வாசிங்க, 18, 14 வாசிங்க. தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். எவ்வளவு அழகான வசனம் இல்லையா? எவ்வளவு அருமையான ஒரு வசனம். பரிசுத்த ஆவியானவர் தாவீதை குறித்து எழுதி வச்சிருக்காரு இல்லையா? தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். தாவீதுடைய வாழ்க்கையிலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், தாவீதை ஒழித்து கட்ட வேண்டும் சொல்லி சவுல் திட்டம் போட்டார். ஆனா தாவீது தன் செய்கைகளில் எல்லாவற்றிலேயும் ஞானவானாக நடந்தான். யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பாக தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றினான் தாவீது. இதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது. ஒருவேளை மக்கள் நமக்கு தப்பான நோக்கத்தோடு திட்டங்களை கொடுக்கலாம், அழுத்தங்களை கொடுக்கலாம், நம்முடைய பெயரை கெடுக்கலாம்னு நினைக்கலாம், நம்மளை அப்புறப்படுத்தலாம் நினைக்கலாம். நம்ம செய்ய வேண்டியது காரியம் என்ன தெரியுமா? ஏன் கையில கர்த்தர் கொடுத்த பொறுப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஞானத்தோடு நான் செயலாற்றுவது. தாவீது எவ்விதமாக உருவாக்கப்பட்டார்? வாழ்க்கையில் வரக்கூடிய வேதனைகள் ஒவ்வொன்றையும், பாடுகள் ஒவ்வொன்றையும் வீணாக்கவில்லை தாவீது. அதை எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று பயன்படுத்தி கொண்டார் தாவீது. நமக்கு கர்த்தருடைய ஞானம் எவ்வளவு தேவை இல்லையா? புதிய ஏற்பாட்டுல பாடுகள் மத்தியில கடந்து செல்லும் போது கர்த்தருடைய ஞானம் தேவை என்று யாக்கோபு எழுதுறார் இல்லையா? யாக்கோபு எழுதிய நிருபத்துல இருந்து ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 6 வசனங்கள் வாசிக்க போறோம். யாக்கோபு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள் வாசிங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். நன்றி சகோதரி. இந்த வசனங்களை நமக்கு நன்றாக தெரிந்த வசனம். யாக்கோபு யாருக்கு எழுதுகிறார்? இந்த யாக்கோபு யாருன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, மரியாள் தன்னுடைய முதல் பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறார். திருமண வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கு முன்பாக, சரீர பிரகாரமான உறவுக்குள்ளே வருவதற்கு முன்பாக கன்னி மரியாளுடைய வயிற்றுல இயேசு கிறிஸ்து கர்ப்பவதியாகி பிறக்கிறார். அவர் தான் மூத்த பையன். அதற்கு அடுத்து மரியாள் யோசேப்பின் குடும்ப வாழ்க்கை நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரிகள் இருந்தார்கள். வேதவசனம் தெளிவா சொல்லுது. வாழ்க்கை ஃபுல்லா அவங்க கன்னி மரியாளா இருந்தாங்க, அல்லது அவங்க அப்படியே பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாங்க, வானர் ஆக்கினி, அதெல்லாம் வேதத்துல இல்லாத தவறான போதனை. கர்த்தரை தவிர வேறு யாரையும் ஆராதிப்பதற்கோ வேறு யாரையும் மத்தியஸ்தராக வைப்பதற்கு வேதாகமும் சொல்லவில்லை. இந்த இடத்துல இந்த யாக்கோபு யாரா இருக்கலாம்னா இயேசு கிறிஸ்துடைய சகோதரரா இருக்கலான்றாங்க, இயேசு கிறிஸ்துடைய தம்பியா இருக்கலான்றாங்க. அதாவது மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த தம்பியா இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இந்த யாக்கோபு எழுதும் போது இந்த யாக்கோபு ஒருவேளை இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு விசுவாசியாக மாறி இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா உயிர்த்தெழுதல் வரைக்கும் அவங்களுடைய குடும்பத்தார் அவரை புரிந்து கொள்ளவில்லை. இந்த யாக்கோபு எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, சிதறி இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அந்த யாக்கோபு நிருபம் அந்த பின்னணியத்துலதான் எழுதப்பட்டது. சிதறி இருக்கக்கூடிய விசுவாசிகள்னா, ஆதி திருச்சபை பாடுகள் மத்தியில கடந்து செல்லும் போது சிதறடிக்கப்பட்டது. வேதாகம் மறுபடி கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், பாடுகள் மத்தியில் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். அதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். அப்படி சிதறடிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு, சபைகளுக்கு எழுதும் போது இவர் எழுதுறார். என்ன எழுதுறாரு தெரியுமா? பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை உண்டாக்கும். அதான் சொல்றாரு, பாடுகள் மத்தியில அந்த பாடுகளை நீங்கள் சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன்? அது நம்முடைய வாழ்க்கையில அநேக கர்த்தருடைய நற்பண்புகளை உருவாக்கும். சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த பின்னணியத்துல
உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவுள். இந்த வசனத்தை பொதுவா நம்ம எங்க பயன்படுத்துவோம்னா, பரீட்சைக்குன்னு சொல்லி ஆயத்தப்படும் போது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நீ ஞானத்துல குறைவுள்ளவனா இருக்கிறியா, எனக்கு சரியா படிப்பு வரலன்னு நினைக்கிறியா, நீ என்ன செய்யணும், கர்த்தர்ட்ட கேளு, கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருவார். ஆனா அந்த வசனத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. என்றைக்குமே அருமையான தேவனுடைய மக்களே, ஒரு வசனத்தை வியாக்கியானம் பண்ணும் போது அதனுடைய முன்பகுதி பின்பகுதியை படிக்காதபடிக்கு ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து ஒரு உபதேசத்தை போதனையை உருவாக்கக்கூடிய கூடாது. அது தவறு. நிறைய வேத புரட்டுகளுக்கு அதான் காரணம். அது என்ன சொல்லுவாங்கன்னா, இன்டர்பிரட் அவுட் ஆஃப் கான்டெக்ட். ஆனா வேத வசனத்தை வியாக்கியானம் பண்ணும்போது கண்டிப்பாக அதோடைய கான்டெக்ட் படி, முன்னுக்கு பின்னாடி, கான்னா ஒயிட், டெக்ஸ்ட்னா பேசேஜ், அந்த பேசேஜோடு பின்பக்கத்துல தான் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பாடுகளை குறித்து யாக்கோபு எழுதி கொண்டு வருகிறார். எழுதும் போது பாடுகள் மத்தியில் நமக்கு என்ன தேவை? பரம ஞானம் தேவை. பரம ஞானம் தேவை. ஏன் ஞானம் தேவை? இந்த பாடுகள் மத்தியில கர்த்தர் என்னை எவ்விதமாக உருவாக்க விரும்புகிறார், கர்த்தர் நான் எவ்விதமாக செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எழுதிட்டு என்ன எழுதுறாரு தெரியுமா? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால். என்ன ஞானம்? பாடுகள் மத்தியில எவ்விதமாக செயல்படுவது என்ற ஞானம் இல்லாமல் இருக்குமானால் சம்பூரணமாய் கொடுக்கிறவர் ஒருவரையும் கனிந்து கொள்ளாதமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அது அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் சந்தேகம் எல்லாம் கேட்க கடவன். விசுவாசத்தோடு கேட்கும் போது கர்த்தர் கொடுப்பார். எதை கொடுப்பார்? பாடுகளை மாற்றுவார்னு சொல்லல. பாடுகளை மாற்றுவதற்கு ஒரு வேலை உண்டு. சில பாடுகள் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கலாம். ஆனால் பாடுகள் மத்தியில் ஞானமாக செயல்படக்கூடிய வாழ்க்கை. மறுபடியும் நம்ம 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துக்கு வரலாம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது 15வது வசனங்களை மறுபடியும் வாசிங்க. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். மறுபடி வரக்கூடிய வார்த்தை மகா புத்திமானாய் நடந்தான். பகையின் மத்தியில், பொறாமையின் மத்தியில், பொல்லாத திட்டங்கள் மத்தியில், கொலை முயற்சியின் மத்தியில் தேவனுடைய ஞானத்தோடு நடந்தான் தாவீது. அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி கர்த்தர் தாவீதை ஆயத்தப்படுத்துவதற்கு தாவீது தன்னை விட்டு கொடுத்தார். அந்த சூழ்நிலைகள்ல அப்படியே நொறுங்கி போய் விடவில்லை. அந்த சூழ்நிலைகள்ல தேவனை விட்டு தடம் புரண்டு போய் விடவில்லை தாவீது. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகள், இன்னைக்கு நமக்கு எவ்வளவு ஞானம் தேவை இல்லையா? நம்முடைய ஞானம் பத்தாது. பாடுகள் மத்தியில எளிதாக உடைந்து விடுகிறோம், சோர்ந்து விடுகிறோம். ஏன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, உன்னத திட்டத்திற்கு என்று நான் உருவாக்கிறேன். உனக்கு தேவை என்ன தெரியுமா? புத்திமானாக நீ நடந்து கொள்ள வேண்டும். அந்த புத்திமானாக நடக்கிறதை சவுல் கண்டு தாவீதுக்கு அவன் பயந்திருந்தான். அதோடு முடிந்து விட்டதா? முடியவில்லை. பாடுகள் தொடர்கிறது. 18வது அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். பாருங்களேன், பொல்லாத திட்டங்கள் தொடர்கிறது. பேசுறத பாருங்க, கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து. ஆனா மனசுல என்ன தெரியுமா? நீ சாக வேண்டும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அப்படி இருக்காங்க இல்லையா? நம்ம கிட்ட பேசும்போது தேன் ஒழுகுற மாதிரி பேசுவாங்க. பிரதர் நீங்க இதை செய்யலாம், சிஸ்டர் நீங்க இதை செய்யலாம். ஆனா அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த காரியத்தில் தலையிடுவதன் மூலமாக, செயல்படுவதன் மூலமாக நம்ம கெட்டு போயிடலாம், நம்ம பேர் கெட்டு போயிடும். அதான் அவங்களுடைய நோக்கம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சவுல் எந்த அளவுக்கு துணிந்து விடுகிறார்னா, தன்னுடைய மகளை பலிகடாவாக ஆக்குகிறார். தன்னுடைய மூத்த குமாரத்தியுடைய பெயர் மேராவை நான் உனக்கு மனைவியா கொடுப்பேன். நீ என்ன தெரியுமா செய்? பெலிஸ்தியரை அழிக்க வேண்டும். என் கையல்ல, பெலிஸ்தருடைய கையே அவன் மேல் விழ வேண்டும் என்று திருமண பந்தத்தை பயன்படுத்தி தன்னுடைய மருமகனாக மாற்றுவதாக வாக்கு கொடுத்து அவனை கொலை செய்ய நினைத்தார் இந்த சவுல். எவ்வளவு கீழ்த்தரமான செயல் இல்லையா? குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தன்னுடைய பொறாமைக்கு, பகைக்காக பயன்படுத்தக்கூடிய சவுல் எவ்வளவு மட்டமான ஒரு சவுல் இல்லையா? யோசித்து பாருங்க. நீங்க நேரத்துல அப்படி யோசிக்கிறோம்ல. நமக்கு மக்கள் அநேக வாக்கு கொடுக்குறாங்க. இதை நீ செஞ்சுட்டனா உனக்கு இதை கொடுப்பேன் சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. ஆனா அந்த வாக்கை காக்கக்கூடிய தன்மை உண்டா?
இல்ல, சவுலுடைய வாழ்க்கையில பொய் வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 17வது அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. 17:25. அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டுக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். சவுல் என்ன சொன்னாரு கவனிச்சீங்களா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல. யார் கோலியாத்தை வீழ்த்துகிறார்களோ, யார் கோலியாத்தை கொல்றாங்களோ அவனுக்கு என்ன தெரியுமா செய்வார் ராஜா? அவனை மிகவும் ஐஸ்வர்யவான் ஆக்குவார். பெரிய பணக்காரர் ஆக்குனாரா? ஆக்கல, ஆக்கல. சவுலுடைய வாழ்க்கையில பொய் வந்துருச்சு, பொய்யான வாக்குறுதிகள் வந்து விட்டது. இரண்டாவது, அவனுக்கு தன்னுடைய குமாரத்தியை தருவார்னு சொல்லி இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க. தன்னுடைய குமாரத்தியை கொடுத்தாரா? கொடுக்கவில்லை, கொடுக்கவில்லை. வாக்குகளை மறந்துவிட்ட சவுல் அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார். கொடுத்தாரா? கொடுத்த மாதிரி வேதத்துல சொல்லப்படல. பொய்யான வாக்கு கொடுக்கக்கூடிய சவுல் மறுபடியும் அதே வாக்கை தான் பயன்படுத்துகிறார். எதற்காக இந்த வாக்கை பயன்படுத்துகிறார் தெரியுமா? சவுலுடைய உள்ளத்துல பெருமையும் பொறாமையும் குடிகொண்டிருக்கிற மாதிரி தாவீதுடைய ஈகோவை டச் பண்றது மூலமா, ஈகோனா தெரியும் இல்லையா, ஒரு மனிதனுடைய சுயத்தை தூண்டுவதன் மூலமாக தாவீது அவருடைய மகள் மீது ஆசைப்பட்டு அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக பெலிஸ்தியர்ட்ட சண்டைக்கு போவாரு. சண்டை போகும்போது அவர் செத்து போயிடுவார்னு சொல்லி தப்பு கணக்கு போடுறாரு. அதை நான் 18வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்க கேட்டோம். என் கையல்ல, பெலிஸ்தியன் கையே அவன் மீது விழட்டும். அப்ப ஏற்கனவே கொடுத்த வாக்கு நிறைவேறிச்சா? நிறைவேறல, போய் சொல்லிட்டார் சவுல். ஆனா இந்த இடத்துல என்ன செய்யறாரு? மறுபடியும் அதே தவறதான் செய்யறாரு. 18வது அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 18-19. சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகலோத்தியனாகிய ஆதரியேலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். பாருங்களேன், இந்த வசனம் எப்படி சொல்லுது பாத்தீங்களா? அந்த இடத்துல பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை கொந்த தாவீது அந்த தாவீதுக்கு கொடுக்கல. சின்ன பையனா இருந்திருக்கலாம். இப்போ ஒருவேளை திருமண வயதை அடைஞ்சிருக்கலாம். ஆனா மறுபடியும் மேராபை திருமணம் செய்து கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த, கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து, நீ எனக்கு மருமகனா மாறிடலாம்னு சொல்லி சொன்ன அதே சவுல் என்ன தெரியுமா செய்யறாரு? தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்த போது, அவர் என்ன பிராமிஸ் பண்ணியிருந்தாரோ அந்த டைம் வந்த போது, என்னது வாக்கு கொடுத்திருந்தாரோ, எப்ப நான் அவனை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லியிருந்தாரோ அந்த டைம்ல மேகோலாத்தியனாகிய ஆதரியேலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டார். அவருக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்துச்சு, அந்த பிள்ளைகள் எவ்விதமாக கொல்லப்பட்டார்கள், அதெல்லாம் பின்னாடி படிக்கலாம். அப்போ சவுலுடைய வாழ்க்கையில உண்மையே என்ன செய்யற இல்ல. அப்போ தாவீதை தூண்டி தாவீதை கொலை செய்யலாம்னு சொல்லி யோசிக்கிறார். அநேக நேரங்கள்ல மக்கள் நம்ம மீது பொறாமைப்படும் போது, பகைக்கும் போது, நமக்கு சில நேரங்கள்ல நம்முடைய பெருமையை தூண்டி, ஈகோன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, ஈகோனா எட்ஜிங் காட் அவுட்னு சொல்லி ஒரு டெஃபனிஷன் உண்டு, ஒரு வரையறை உண்டு. ஈகோனா என்னுடைய சுயத்தை தூண்டி விடுவது. ஆனா தாவீது அதுக்கு இடம் கொடுத்தாரா? மக்கள் நம்மள சுயத்தை தூண்டி விடுவாங்க. ஏற்கனவே சவுல் பயங்கர ஈகோ சென்ட்ரிக் பர்சன், சுயத்தை மையமாக வைத்து பெருமையுடைய மனிதன். ஆனா தாவீது அவ்விதமாக இருந்தாரா? அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்கலாம். 18வது அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 18. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். ஒவ்வொரு வார்த்தையையும் கவனித்து பாருங்க. சவுல் தன்னுடைய திட்டங்களுக்காக தன்னுடைய மகளை பகடைக்காயாக பயன்படுத்தி தாவீதை பெலிஸ்தியர் கையினால அடிக்கலோன்னு சொல்லி யோசிக்கிறார். அப்படி நேரடியா பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? ஒரு ராஜா ஒரு சாதாரண சோல்ஜர், இன்னும் சோல்ஜர் பொறுப்பு கூட வந்தாரான்னு சொல்லி தெரியல, ஆயுததாரியா வச்சாருன்னு சொல்லி இப்ப முன்னாடி படிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட பேசும்போது, நான் என்னுடைய மகளை நான் உனக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றேன். சொன்ன உடனே தாவீது, இதான்டா வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காதுன்னு சொல்லி தன்னுடைய பெருமைக்கு இடம் கொடுத்து, நான் கோலியாத்தையே கொன்னவன், இவங்களெல்லாம் கொன்னுட்டு எளிதாக அந்த மூத்த மகளை திருமணம் செஞ்சிடலான்னு சொல்லி தாவீது முந்திக் கொள்ளவில்லை. தாவீதுடைய பதில பாருங்க. நான் ராஜாவுடைய மருமகன் ஆகியதற்கு நான் எம்மாத்திரம், நான் தகுதியற்றவன். என் ஜீவன் எம்மாத்திரம்.
இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சம் ஏமாத்திரம். எவ்வளவு தாழ்மையோடு செயல்பட்ட தாவீது இல்லையா? அருமையான தேவனுடைய மக்களே, வாழ்க்கையில நமக்கு எதிராக மக்கள் அநேக காரியங்களை திட்டமிடும் போது, பொல்லாத நோக்கத்தோடு வாக்கு கொடுக்கும் போது, பொறுப்புகளை கொடுக்கும் போது, எல்லாத்துலயும் தப்பிக்கலுமா? நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தெரியுமா? ஒன்று, நாம் நம்முடைய கடமையை உண்மை உத்தமமாக செய்ய வேண்டும். அவர்களை பகைக்க கூடாது. எல்லாவற்றுக்கும் அடிப்படையான காரியம் என்ன தெரியுமா? இருதயத்தின் ஆழத்திலே உள்ள தாழ்மை. நம்முடைய ஈகோக்கு இடம் கொடுத்தோம்னா எளிதாக அவர்களை பகைக்க ஆரம்பித்து விடுவோம். அவர்கள் விரிக்கக்கூடிய வலையிலே மாட்டிக்கொள்வோம். ஆனால் தாவீது இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எடுத்து தேவனுடைய பண்புகளை வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல தாவீதுடைய தாழ்மையை பார்க்கிறோம்ல. நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதுக்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என்னுடைய வம்சம் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். தாவீதுடைய வஞ்சகங்கள் தொடர்கிறது. ஆனால் தாவீது தொடர்ந்து மேற்கொண்டார். கேட்ட காரியங்களை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அருமையான சகோதர சகோதரிகளே, தாவீதுக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகள்? ஏறக்குறைய 15 அதிகாரங்கள்ல தாவீது பாடுபட்டார். இந்த 18வது அதிகாரத்துல இருந்து 31வது அதிகாரம் வரைக்கும், அதே போல 2 சாமுவேல் அதிகாரம் வரைக்கும் தாவீதுடைய பாடுகள் தொடர்கிறது. ஏன் தெரியல. ஆனால் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். காரணமற்ற பொறாமை, காரணமற்ற பகை, காரணமற்ற ஏமாற்றம். அவளை திருமணம் செய்து கொடுக்கிறேன்னு சொல்றாரு. திருமணம் செய்து கொடுக்கல, ஏமாத்திட்டார். காரணமற்ற ஏமாற்றம், பொல்லாத திட்டம், தவறான நோக்கத்தோடு கொடுக்கக்கூடிய பொறுப்புகள், சுயத்தை தூண்டிவிடக்கூடிய சூழ்நிலை. எல்லா சூழ்நிலையிலையும் தாவீது அதை எடுத்து தேவனுடைய பண்புகளை வெளிப்படுத்துவதற்கு, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, தேவன் தன்னை எதிர்காலத்துல சிறப்பான ஒரு ராஜாவாக உருவாக்குவதற்கு பயன்படுத்தி கொண்டார். நம்ம எப்படி இருக்கோன்றதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? ஆண்டவரே, வாழ்க்கையின் எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளிலேயும் உம்முடைய ஞானத்தை தாங்க ஆண்டவரே, உம்முடைய பலத்தை எனக்கு தாங்க, உம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, உம்முடைய பண்புகளை எனக்கு வெளிப்படுத்த கிருபை தாங்க. நம்ம ஜெபிக்கும் போது தேவனுடைய உன்னத திட்டங்கள் நிறைவேறும். ஒருபோதும் தேவன் அனுமதிக்காதபடிக்கு யாரும் எதுவும் நம்மை அழிக்க முடியாது. அருமையான சகோதர சகோதரிகளை, இப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பதற்காக ஜெபம் பண்ணலாமா? தலைகளை தாழ்த்தி எங்களை மூடி ஜெபிக்கலாமா? ஏன் இந்த பாடுகள்? ஏன் இந்த வெறுப்பு? ஏன் இந்த பொறாமை? ஏன் இந்த தவறான திட்டங்கள்? தேவன் அனுமதிக்கிறார். எதற்காக நம்மை உருவாக்குகிறார்? ஆண்டவரே, ஞானமாக செயல்பட கிருபை தாரும். ஜெபம் பண்ணுவோமா? எத்தனை முறை சோர்ந்து விடுகிறோம் இல்லையா? எத்தனை முறை நம்முடைய மாம்சத்துல நம்மை பகைக்கிறவர்களை பகைப்பதற்கு தூண்டப்படுறோம் இல்லையா? அநேக நேரங்கள் நம்முடைய ஈகோ தலைவிரித்து ஆடுது இல்லையா? அன்புள்ள ஆண்டவரே, தாவீதுடைய வாழ்க்கையை நாங்க பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமா இருக்கு ஆண்டவரே. அந்த ஒரு டீனேஜருக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சி இருந்துச்சு ஆண்டவரே. பொறாமை வரும்போது, பகை வரும்போது, பொல்லாத திட்டங்கள் வரும்போது, தவறான நோக்கத்தோடு பொறுப்புகளை கொடுக்கும் போது எவ்வளவு ஞானமாக கையாண்டாரே ஆண்டவரே. ஈட்டியை எடுத்து தன்னை கொல்ல வந்தவன் சுகமாவதற்காக அந்த வாத்தியத்தை வாசித்தாரே ஆண்டவரே. அந்த தெய்வீக அன்பை எங்களுக்கு நீங்க தாங்க. எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் நேசிக்க, பாடுகள் மத்தியில ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அந்த பயிற்சியின் மூலமாக நீர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அதை கற்றுக்கொள்ள நாங்கள் அந்த பயிற்சியில, அந்த பரீட்சையில தேர்ச்சி பெற்றவர்களாக மாற எங்களுக்கு கிருபை தாரும். தாவீது கிட்ட காணப்பட்ட தாழ்மையை தாரும் ஆண்டவரே. நான் ஏமாத்திரம், என்னுடைய குடும்பம் ஏமாத்திரம், என்னுடைய வம்சம் ஏமாத்திரம் சொல்லுகிறாரே. வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் அந்த தாழ்மையை காத்து கொண்டாரே ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் உமக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் எங்களுடைய மனதிலே தாழ்மை உள்ளவர்களாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த ஐக்கியத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நாங்களும் தாவீதை போல வாழ்ந்து விட எங்களுக்கு கிருபை தாரும். பாடுகள் மத்தியில பரம திட்டங்கள் நிறைவேறுவதற்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். உங்களுடைய உன்னத திட்டங்கள் நிறைவேறட்டும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.